நீங்கள் வீட்டில் சண்டை போட்டாலும் கடுப்பாக எங்கேயும் போக வேண்டாம், நேராக காரில் வந்து உட்காந்தீங்கனால மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு பக்கா. நம்மளால அப்படிதான் ஒவ்வொன்றா புதுசு புதுசாக யோசிப்பாரு. அடுத்த 2-3 வண்டி வருது, அதுக்கு வேற ஐடியா வச்சிருக்காரு. அப்புறம் நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுத்தாங்க. சில இதை மாட்டதுக்கப்புறம் இது வேண்டாம் எனக்கு கலட்டிருங்கன்னு சொன்னேன். ஏன் இதுக்குலாம் இல்லை, நான் சொன்னேன், அவங்க உடனே அதுக்கு மாற்றிட்டு நான் என்ன கேட்குறேனோ அதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸ்டார் லைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வண்டிக்குன்னு. அதோட ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் தென் இந்த வண்டியில் வேற என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கோவை காஸ். ஃபாஸ்டர் டோர் ஓப்பன் பண்ணு. பாருங்க, ஆன் பண்ணியாச்சு. என்ன பாப்பன் எப்படி இருக்கு? உண்மையாக சொன்னோன்னா நீங்கள் நைட்டில் ரொம்ப டென்ஷனாலாம் இருக்கும்போது அப்படியே உட்காந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், பட் ஈகோக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம், அதனால சூப்பராக இருக்குது. சவுத் இந்தியா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் ஈகோக்கு. ஜஸ்ட் இதோட ஒரு லுக் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று பாருங்க. ரைட், ஒயிட் பாருங்க, ஒயிட் நல்லா இருக்கும். ப்ளூ பாருங்க, கிரீன் இருக்கு, பர்பிள் இருக்கு, எல்லோ இருக்கு. சொல்றேன், நல்லா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். அப்படியே அண்ட் தென் லைட்டிங் எஃபெக்ட் ஆல்சோ இதுல கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது இந்த லைட்டிங். பாத்து இடி இடிக்குது பாருங்க. மின்னல் மின்னல். ஈகோக்கு பெஸ்ட் ஐ திங்க். எனக்கு தெரிஞ்சு இது சூப்பரான ஒரு லுக்கு. ரிமோட்ல பாத்தீங்கன்னா இத பாத்தீங்கன்னா இத மேல பாத்தீங்கன்னா எல்லாம் டான்சிங் லைட். ஏன் பாசில அது மியூசிக்கு ஏற்ற மாதிரி டான்சிங் லைட்ஸ் யூஸ் ஆகும். அது நமக்கு RGB சிங்கிள் லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பியூர் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இதோட பிரைட்னஸ் ஜாஸ்தியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதோட பிரைட்னஸ். ஆனா ஃபாஸ்ட் இது பாரு, ஒயிட் தான் இருக்கு இல்லையா கிளாசிக். நைட் டைம் நல்லா செம கிளாஸா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாருங்க, ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பட்டன். அது ஆப்போசிட் கலர் ஒயிட். அப்படி ஒயிட் இதுக்குமே சூப்பரா இருக்கும். நம்மளால அப்படிதான் ஒவ்வொன்றா புதுசு புதுசா யோசிப்பாரு. அடுத்த 2-3 வண்டி வருது, அதுக்கு வேற ஐடியா வச்சிருக்காரு. சூப்பர் இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. விஷயம் என்னன்னா, இந்த கஸ்டமர் லாங் போயிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பழைய வீடியோல செக் பண்ணியிருக்காரு. அதுல இந்த மாதிரி நீ ஸ்டாரிங் போட்டிருக்கீங்க, வேற வண்டிக்கெல்லாம் போட்டிருக்கீங்க, என் வண்டிக்கு ஏன் போடல சொல்லி போட்டதை ரிமூவ் பண்ணிட்டாரு. ரிமூவ் பண்ண சொல்லிட்டு புதுசா மறுபடியும் ஆர்டர் பண்ணி மறுபடியும் செஞ்சுட்டோம். ஆனா ஈகோக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்ப பண்றோம். ஈகோக்கு நிறைய இன்னோவா ஸ்விஃப்ட்டுக்கு நிறைய வண்டி பண்ணிருக்கிறோம். ஈகோக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி. நல்லா இருக்கு. நம்ம மேல ரொம்ப கம்மியா நம்ம கிட்ட என்கொயரி பண்ணுங்க. இந்த வண்டியோட கஸ்டமர் வந்து நம்ம கூடயே இருந்துட்டாரு. ஒரு வாரமா இங்கதான் இருக்காரு. தென்காசியில இருந்து வந்து ரூம் எடுத்து தங்கிட்டாரு. கஸ்டமருக்கு ஒர்க் எப்படி இருந்துச்சு, வெயிட் பண்ணதுக்கு அவருக்கு எப்படி சாட்டிஸ்பேக்ஷன் எப்படி இருக்கு, கஸ்டமர் அந்த நம்ம ஒர்க் எப்படி இருக்கு, கம்பெனியோட ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அவரே சொல்லுவாங்க. என்ன பிளான் பண்ணிலாம் வரல. ஸோ இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு வந்தேன். அப்புறம் நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுத்தாங்க. சில இதை மாட்டதுக்கப்புறம் இது வேண்டாம் எனக்கு கலட்டிருங்கன்னு சொன்னேன். ஏன் இதுக்குலாம் இல்லை, நான் சொன்னேன், அவங்க உடனே அதுக்கு மாற்றிட்டு நான் என்ன கேட்குறேனோ அதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப திருப்தியாகவே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக கோவை காசை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களும் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க. ஃப்யூச்சரில் இதை விட அவங்க நல்லா வளர்ந்து வர்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ஃபர்ஸ்டே வந்து வெளியே ஏதோ போட்டிருக்காங்க, டேமிங் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவர் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் தான் சார் தென்காசி வந்தாப்புல. அதை டோட்டலாக பிரிச்சுட்டு ஆடியோ பக்கா பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட கமெண்ட்ஸ் அவர்கிட்டே கேளுங்க. நான் ஆல்ரெடி ஆடியோ வந்து பண்ணியிருந்தேன், தென்காசி லோக்கல்லே தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு அவங்களோட லெவலுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து OEM பார்ட்ஸை வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்தவொடனே தான் சொன்னாங்க, பை OEM பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஸோ வண்டியோட டோரு அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து அந்த டோருக்கு தக்கன எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சுருக்கோம். அதனால ப்ராப்பராக இது பண்ணிடலாம்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் நேரில் வந்து வண்டியை விட்டுட்டு நீங்கள் ஊருக்கு
போயிட்டு ஒரு 1 or 2 3 days கழிச்சு வந்து அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரி இல்லாம இருக்கும். அதே நேரத்துல அவங்களும் அந்த ஒர்க்கை வந்து பெர்ஃபெக்டா முடிச்சு கொடுக்கறதுக்கான டியூரேஷன் டைம் வந்து கிடைக்கும். அதனால மேக்சிமம் நீங்க இங்க வந்து இருக்கிறத விட வந்துட்டு 1 or 2 days உங்க ஊருக்கு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலா இதை வந்து நான் பாக்குறேன். அதுல 1 week இங்க இருந்திருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு அடுத்து வர்றவருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காண்டி இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். தேங்க்யூ. என்னன்னா கஸ்டமர்ஸ் என்ன பண்றீங்கன்னா வெறும் ஹைன்னு அனுப்புறீங்க. என்ன உங்களுக்கு தேவை இருக்கு, என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி அனுப்பிட்டாலும் வாய்ஸ் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் எங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா வர்ற கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றாங்க. அவங்க ஒர்க் பண்ணி எங்களுக்கு முடிச்சு அனுப்பும் போதே நைட் 2 o'clock 3 o'clock ஆயிடுது. இப்போ யூடியூப்ல அதிகமாக வியூஸ் போகிறனால நமக்கு நிறைய கால்ஸ் வருது. அதனால் நிறைய கால்ஸ் எடுக்க முடியல. நிறைய கஸ்டமர்ஸ் நீ ஃபீட்பேக் சொல்கிறீங்க, கம்பல்சரியாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். போகிறது ஹிந்தியில் சார் உங்களுக்கு ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கேட்டுங்க. हिंदी कस्टमर का ஆமா, ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு வேண்டி. हिंदी कस्टमर के लिए मैं हिंदी में बात कर रहा हूँ। भाई साहब, ये जो है स्काईलाइट, ये आपको रात में नाइट का फीलिंग देगा। ये कलर चेंजेस पूरा है इसमें। ये म्यूजिकल एड भी है इसमें। आप जो सॉन्ग वॉन्ग डाल दिया तो सॉन्ग के हिसाब में ये म्यूजिकल एड हो जाएगा। ये जो दिन में लिया अभी वीडियो, ये रात में अभी इफेक्ट बहुत भारी दिखेगा। ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.